நீங்க அந்த டைம்ல கிட்ட நல்லா பாருங்க, பரதேசி பட ஆதரவு மாதிரியே இருப்பான். நம்மளோட வாழ்வாதாரமே இதுதான் தெரியுமா? கற்பூரம் எல்லாம் திண்டுறோம் ஆடெல்லாம் வேப்ப மரம் கூட்ட காட்டுக்குள்ளே மாய மாய மாயக்காரவி ஆட்சி முடிச்சுட்டு ஏன்னா நாங்க ரொம்ப உட்காருவோம். பாரு நான்லாம் எப்படி இருக்க வேண்டிய ஆளு தெரியும், என்ன மாதிரி வசதியா வாழ்ந்து வந்துட்டேன். வசதியா வெக்கமா இல்ல? அவப்பா கரெக்டா சொல்றான். அது அவன் சைக்கிள் எப்படி தெரியுமா, டோட்டல் மாதிரி இருக்கும். டோட்டல் பண்ணா பிரேக் எனக்கு அது ரொம்ப ஜக்கோல் சைக்கிள். ஆமா ப்ரோ கேட்டுட்டேன் சீலாப்பா, எப்படி ப்ரோ சொன்னீங்க? ஏன்னா நான் 100% அதே சைக்கிள் உட்கார சொல்லுங்க, சைக்கிள் உடைஞ்சிடும். பூரிப்பு மாமூல் ஓவரா வருதுல்ல, அதனால கொஞ்சம் முரட்டு தீனி. அப்பா போட்டுறேன் சுத்தி விட்டு இருக்கு.
இவன் டேய் விட்றா விடுங்கடா. அது அப்புறம் ஹோட்டல்ல விழுந்தோம் சுழல் கிழிஞ்சிச்சு. வாங்கி கொடுறான்னா முறைக்கிறான். காலு ஓட்ட விழுந்திருக்கு. நாங்க கிளினிக்ல உட்காந்துருக்கோம். காலில் ஓட்ட விழுந்துருச்சு. நானும் உட்காந்துருக்கேன். கட்சி வாங்கி பார்த்து டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். நான் வாசி போறோம் தவுளை தூக்கிட்டு தவுளோட உருள்ற அப்படியே அந்த ஸ்பைடர்மேன் எஃபெக்ட் வந்துருச்சு. அப்ப நான் தவளை விடலையா ஓடி போய் எடுத்துக்கலாம் வந்தேன். ஏன்னா டீம் அப்ப கஷ்டத்துல இருந்துச்சு. ஆனா பாரு அப்ப மோட்டர்லாம் அடிச்சுட்டு போயிட்டு வந்திருக்கோம். இப்ப மோட்டர்ல போய் போய் வச்சா தவளை தூக்கிட்டு. ஏன்னா நீங்க தவளை மாதிரி தான் இருக்கு. அப்ப கொஞ்சம் ஒல்லியா இருந்தா. நீங்க அந்த டைம்ல கிட்ட நல்லா பாருங்க. பரதேசி படம் ஆதரவு மாதிரியே இருப்பான். ஆனா நம்ம போயிட்டு எவ்வளவு முக்கியங்க. மோட்டர்ல போயிட்டு அடிச்சு சுத்திட்டு வருவோம்டா. இங்க இருந்து கூலைக்கு போவோம். மோட்டர்லயே வாசி பாக்குறதுக்கு சரி கேக்கும் சரி. இவன் சரி இந்த கோயில வாசிக்குதுரா போமா அப்படின்னு. எனக்கும் வேலை இல்லை. சின்ன வெட்டி இது மட்டும் தான் மோட்டர் வச்சிருக்கு. என்னோட டிரான்ஸ்போர்டேஷனே அவன் தான். அவன் ஏத்துவான் அடிச்சு போவான். லைசன்ஸ் இருக்காது. லைசன்ஸ் சத்தியமா இருக்காது. லைசன்ஸ் எப்ப எடுத்த நீ? 20 எடுத்த? அவ்வளவு நல்லவும் கிடையாது. நீ எடுத்துட்டியா? எப்படி நான் 27 தான் எடுத்தேன். இப்ப என்ன தர பிரச்சனை? நீங்க ஏர்லியா எடுத்துட்டீங்க வச்சுக்கோங்களேன், காடி போய் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்க. நீங்க எடுக்காம எந்தெந்த இடத்துல எங்கெங்க பிளாக் போட்டுருக்க பூந்து ஓட நீங்க பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஈஸி. பட் தப்பு தான். லைசன்ஸ் எடுத்துருங்க. என்ன மாதிரி லைசன்ஸ் வேணும் அவனுக்கு? இந்த மாதிரி லைசன்ஸ் சினுங்குறா. ஐயோ சினுங்குறானே, போடா வெளியே. சூசைட் அட்டம். அதான் எல்லாம் கையை பட்டை எடுத்து வரும்போது நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கா? இது நல்லாவே இல்ல, நல்லா இருக்கு. Lot of boring math later. ಯಥೋ ಕವಾಸಾಕಿ ಅಥೋ ಮಿಟ್ಸುಬಿಷಿ சௌபாக்கியா. சாமி இப்ப பரவச நிலையை அடைஞ்சிட்டாரு. பரவச நிலையா? நான் மும்தாஜ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன். தமிழ் படத்துல எப்படி ஆடுறாங்களோ அதுதான் மச்சா ஆடி காட்டுறான். யாரும் தப்பா அதை எடுத்துக்காதீங்க. உண்மையிலே சொல்றேன், எவ்வளவு குறி எடுக்கிற ஆளா பாத்துருக்கேன். யாரும் இந்த மாதிரி ஸ்டெப் போட்டு பாத்துருக்கேன். உண்மையிலே சொல்ல போனா நம்ம எவ்வளவு குறி எடுக்கிற வாசிப்பெல்லாம் பாத்துருக்கோம். ஆனா யாரும் இந்த மாதிரி ஸ்டெப் போட்டுக்கு இல்ல. மேபி அடுத்த ஏதாவது கோயில் ஏதாவது திறந்தனா குறி எடுக்கிற மாதிரி ஆடு மச்சா. ஓகே, அப்படி எப்படி இன்னைக்கு வாசி முடிச்சிட்டேன். மணி இத்தனை மணி 3:25. 3:30 மணிக்கு தான் வாசி முடிச்சிருக்கேன். நம்மள நம்ம வந்து ஒரு 1-1:30 முடிச்சிருவோம்ல. 3:30 மணிக்கு தான் முடிச்சு அனுப்பியிருக்கேன். உட்காந்து லெப்பா பண்ணிக்கிட்டோம். ஓகே, இதோட நைட்டு தான். அப்போ வீட்டுக்கு போய் படுத்துருவோம் கைஸ். ஸ்டே நைட்டு பார்ப்போம். Later that same evening. ஓகே காய்ஸ், குட் ஈவினிங். ஸோ மணி இப்போ வந்துட்டு 7:40. ஸோ அப்போ நம்ம வந்து மறுபடியும் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் இந்த லாஸ்ட் புக்கிங். இது வந்து லைக் ஒரு ரதம் மாதிரி செய்வாங்க. கோயிலுக்குள்ளேயே வந்து சுற்றுவாங்க. நல்ல வேலை, பெரிய ரதமாக இருந்தால் தப்பாக டான்ஸ் ஆடிடும். என்னன்னா என்னால் நிறைய பாட்டுக்கு என்னால் வாசிக்க முடியல. ஏன்னா எனக்கு நிறைய பாட்டுக்கான பீட் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். அதிகமா இருக்குடா. நானும் கொஞ்சம் விட்டு தான் வாசித்தேன். அதையும் சமயத்தில் கையில் வந்து பிளாஸ்டர் போட்டிருந்தேன்ல, அது போட்டிருந்தோம் வேறு வலிக்குது. அதுவும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கு, இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். நான் பிளாஸ்டர் மட்டும் நான் போடலை. நீ சத்த நேரம் கையை வந்து ஃபுல்லாக கிழிஞ்சி அந்த ரத்தம் வந்து இருந்தாலும் விரல் வீங்கிருச்சு எனக்கு. ஐயோ, உள்ள உண்டியல் சத்தம் கேட்குதே. அரௌண்ட் 8 இல்லைனா 8:30 சொல்லியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணுறோன்ட்டுன்னு. இன்னும் தெரியல. 8:30 ஸ்டார்ட் பண்ணிட்டா சந்தோஷம். சீக்கிரம் முடிச்சுட்டு கிளம்பலாம். உங்க எண்ணம்
இப்போ நம்ம வந்துட்டு மறுபடியும் அதே பார்த்த முகங்களை தான் பார்க்க போகிறோம். உண்மையாவே லூசு போல. மச்சான் உண்மையிலே சொல்லு, யூடியூப்ல அசிங்கமா போடாதே நீ சொல்ற. நம்மளோட வாழ்வாதாரமே இதுதான் தெரியுமா? அசிங்கம் பண்றது தான், அசிங்கமா பண்றது தான் எங்களோட வாழ்வாதாரமே. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். விஜய் சித்து விட நம்ம கொஞ்சம் பரவாயில்லையா? அவனுக்கு என்னென்ன பண்றானு தெரியுமா? அந்த கொடைக்கானல் சீனிஸ் என்ன பண்ணானு பாத்தீங்களா? கீழே உளுந்துருவானுங்க, சேத்துல விட்டு அடிப்பானுங்க அவனுக்குள்ளாரு. இப்ப நான் அந்த மாதிரி பண்ண நீ எப்ப என்ன பண்ணுவேன்? ஸ்டீலிங் ரொம்ப ரோசக்காரனுங்க. அதனாலதான் நாங்களாம் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றதில்ல. இல்லைன்னா நானே உளுசுல கட்டி அடிச்சிருவேன். நல்லா ஈரத்தை நினைச்சிட்டு தீபம் மூஞ்சில பட்டாக்குன்னு ஒரு அடி அடிக்கிற வரைக்கும் கை நீயும் உளுசுல வர தண்ணிக்குள்ள முக்கிட்டு என் மூஞ்சில அடி. வணக்கம். மட்டன் குஸ்காவா எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறதா உத்தேசம்? சத்தியமாவா? நீ காலைல மாதிரி இருக்காதுல? ரோலெக்ஸ் மாதிரி சிகரெட் அடிச்சுட்டு இன்னும் ஒரு 6 மணி நேரத்தில் ஆரம்பிச்சிடும். இது ரோலெக்ஸ் இல்ல, டியூரெக்ஸ். இந்த அவமானம் உனக்கு தேவையா? எப்படி மறுபடியும் சொல்லுங்க. இன்னும் 6 மணி நேரத்தில் ஆரம்பிச்சிருவாங்க. 6 மணி நேரத்தில் ஆரம்பிச்சிடும். ஸ்டைலாக சொன்னீங்க. இது ரோலெக்ஸ் குரல ட்ரை பண்ணல, அர்ஜுன் டேஸ் மச்சான். ஆனா அர்ஜுன் டேஸ்மர் இல்ல, டேவ் டேஸ்மர் இருக்கு குரலே. அங்கயா வணக்கம் வாங்க. கேமராமேன் கேமராமேன் இவரு ஒண்ணு பயப்படுறியா குமார்? யா நீங்க அடுத்த வாட்டி என்ன பண்ணுங்க, இவருக்குலாம் நீங்க வந்து ஞாபகப்படுத்துறோம்னா போட்டோ பிடிச்சி அவர் பாக்கெட்ல வச்சு வைங்க. அடுத்த 10 நிமிஷம் அவங்கள மறந்துடுவான். அதான் பிரச்சனை. மகபா கஜினி மாக்காப்பா கஜினி. அண்ணா வந்தாரு. வாசி பேசினாரு. வாசி பேசினாரு. எப்படி வணக்கத்தை போட்டாரு? அண்ணன் போய் மொதல் ஆத்தக்காரில் பேசினேன். அவர் வந்தாரு. உரிமைக்காரங்களா யானு கேட்டாரு. ஆமா என்ன சரி இருங்க கேட்டு சொல்றேன்ட்டு அவர் பண்ணி பேசினேன். என்னத்துல கேட்டு சொல்றாரு? நடுவுல போய் லாரி வரும் மேலே ஏற்றினா போ. ஓகேப்பா. நீங்க லவ் ப்ரப்போசல் பண்ணீங்களா? அவர் அப்புறம் யோசிச்சுட்டு சொல்றேன் ஓகே சொல்றதுக்கு. அடுத்த வாட்டி புக்கிங்ல நம்ம போருமா டக்குன்னு போயிட்டு ஓகே வாட்சிட்டு ஐயா இந்த டைம் முடிச்சிட்டு நீங்க கிளம்புங்க. என்னைக்காச்சும் உனக்கு அந்த மாதிரி புக்கிங் வந்திருக்கா? ஓகே கைஸ் டன். இப்போ நேரம் வாசி இதாக போகிறோம், பார்ப்போம். 15 minutes later. வாசி முடிச்சு போல இருக்கு. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். ஒரு 2 பாட்டு வச்சிருமா? 2 பாட்டு வாச்சோம். ஓகே ஸ்டார்ட் மறுபடியும் 2 பாட்டு இப்போ ரேட் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஒரு 2 பாட்டு வாச்சோம், அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து உட்காந்துட்டோம். அதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம். வாங்கடான்ட்டு இது நாங்கள் வருஷம் இது 5வது வருஷமா மச்சான் வாசிக்கிறது. 5 வருஷம் வச்சுடா. 6 வருஷம் கூடவே இருக்கு. 8 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். ராஃப் இன்னைக்கு காலையில நாங்க தான் வந்தோம். கிளம்புறப்ப நாங்க தான் கடைசா கிளம்பும். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல.
ஓகே காய்ஸ், திஸ் இஸ் இட், முடிஞ்சிச்சு. வாசிப்பு அப்படி இப்படின்னு நல்லபடியாக முடிச்சிட்டோம். ஏய் சண்டை போடாதீங்க. திபன், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் திபன். நல்லா வாச்சனா? நல்லா வாச்சு. மனசு தொட்டு சொல்லி தொட்டு சொல்ல சொன்னேன், அமுக்கி சொல்ல சொல்ல. நீ ஹாப்பி தானே? ஹாப்பி. என்ன மிஸ்டர் ஐன்புரம், நீங்க கேட்டது கிடைச்சதா? ஹாப்பி தானே? முடிஞ்சு. இதோட நம்ம வீடியோ நம்ம முடித்துக் கொள்கிறோம். மறக்காம என்ன பண்ணோம்? சப்ஸ்கிரைப். டேய் என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் ஐகான் தட்டுங்க. அது தட்டினா கூட பிரச்சனை இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணாலே போதும். ஸோ எஸ் கைஸ், திஸ் இஸ் இட். இதுதான் இன்னைக்குள்ள நம்மளோட வீடியோ. ஸோ ஓகே, நல்லபடியாக வாசிச்சாச்சு. என்னால் சரியாக வாசிக்கவும் முடியல, கஷ்டப்பட்டு தான் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.